ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்றைய தினம் நாம் குரு பெயர்ச்சி பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். குரு பெயர்ச்சி எப்பொழுது நிகழவிருக்கிறது, எந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். நவக்கிரகங்களில் சுபகிரகமாக விளங்கும் குரு பகவான் ஒரு ராசியில் 12 மாதம் முதல் 13 மாதங்கள் வரை சஞ்சரிப்பார். அவ்வகையில் இப்போது மிதுன ராசியில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் அந்த ராசியில் இருந்து வெளியேறி கடக ராசிக்கு பெயர்ச்சியடையப் போகிறார். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 26/5/2026 அன்று, அதாவது மே மாதம் 26ஆம் தேதி அன்று இந்த குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் 11:08 பகல் 11:08 அளவில் வாக்கிய கணித ரீதியாக புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கடக ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உச்ச குருவின் பார்வையானது விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகளில் பதிவாகின்றது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப தன் பார்வை பலத்தால் நற்பலன்களை வழங்குவார். தொட்டது துலங்கும், தொழில் முன்னேற்றம் உண்டு, வருமானம் உயரும், வளர்ச்சி கூடும். குரு பகவான் உச்சம் பெறும் இவ்வேளையில் நாட்டிலும் வீட்டிலும் நல்லது நடக்கும், ஆன்மீகம் தலைக்கும், சுப நிகழ்ச்சிகள், குடமுழுக்கு விழாக்கள், ஆலய திருப்பணிகள் அதிகம் நடைபெறும். 26/5/2026 அன்று பெயர்ச்சியாகி கடகத்தில் உச்சம் பெறும் குரு பகவான் 20/10/2026 அன்று மீண்டும் சிம்ம ராசிக்கு அதிசாரமாக செல்கிறார். பிறகு 13/2/2027 முதல் மீண்டும் கடகராசிக்கு வந்து தன் பயணத்தை தொடர்கிறார். அதோடு 13/11/2026 ராகு கேதுக்களின் பெயர்ச்சி நிகழவிருக்கிறது. மகர ராகுவும் கடக கேதுவும் மாற்றமும் ஏற்றமும் கொடுக்க போகிறார்கள். இடையில் குரு வக்ரமும் பெறுகிறார். கடக ராசிக்கு ஜென்ம குருவாக வரும் குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவாக மேஷத்திற்கும், அஷ்டமத்து குருவாக தனுசுவிற்கும், விரய குருவாக சிம்மத்திற்கும், ரோக குருவாக கும்பத்திற்கும் வருவதால் மேற்கண்ட ராசிகளில் பிறந்தவர்கள் தங்கள் சுயஜாதக அடிப்படையில் நடைபெறும் தசாபுத்தி பலம் அறிந்து அதற்குரிய ஆலயங்களை தேர்ந்தெடுத்து யோக பலம் பெற்ற நாளில் வழிபட்டு வந்தால் நல்லது நடக்கும். குரு பெயர்ச்சி அன்று குருவின் சன்னதியில் நின்று குருக்கவசம் பாடி வழிபடுவதோடு சான்றோர்கள் பெரியவர்களின் ஆசிகளையும் பெற்றால் எல்லா நாட்களும் இனிய நாட்களாக மாறும். 26/5/2026 அன்று குரு பெயர்ச்சி நாளில் நாம் எந்த மந்திரங்களை சொல்லலாம் என்பதை இப்போது பார்க்கலாம். குரு பார்க்க கோடி நன்மை. குருவருள் இருந்தால்தான் திருவருளை பெற முடியும் என்பார்கள். குருவே சகலத்துக்கும் ஆதாரமாக திகழ்பவர் என்கிறார்கள் ஆச்சாரியார்கள். குருவின் பார்வை பட்டாலே சகலமும் நமக்கு கிடைத்தருளும் என்பது ஐதீகம். அதனால்தான் மற்ற தெய்வங்களை எப்படி வழிபட்டாலும் குரு பகவானை மட்டும் நேருக்கு நேராக நின்று வணங்கச் சொல்லி அறிவுறுத்துகிறார்கள். தேவகுருவான பிரகஸ்பதி சிவபெருமானின் பரிபூர்ண அருளை பெற்று கிரகங்களில் ஒருவராக இடம் பிடித்தார். நவக்கிரகங்களில் குரு பகவான் எனும் பேறு பெற்றார். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கெல்லாம் அருள்மழை பொழிகிறார். குருவின் பார்வை குரு யோகம். குருவின் ஆசி இருந்தால்தான் திருமண யோகம் கைகூடும் என்கிறது புராணம். நம்மில் பலருக்கும் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் வித்தியாசம் தெரிவதில்லை. நவக்கிரக வரிசையில் வடக்கு பார்த்து அமர்ந்திருப்பவர் குரு பகவான். சிவ ஆலயத்தில் தெற்கு நோக்கி சின்முத்திரை காட்டி அமர்ந்திருப்பவர் தட்சிணாமூர்த்தி. இருவருமே ஞானத்தை அருளும் கடவுள் என்றாலும் வித்தியாசத்தினை உணர்ந்து அவருக்குரிய மந்திரத்தை சொல்லி வழிபட பரிபூர்ண அருள் கிடைக்கும். இப்போது குரு பகவானின், அதாவது வியாழ பகவானின் மூல மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ரௌம் சக் குரவே நமஹ.
ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ரௌம் சத் குரவே நமஹ. தங்கம் போன்று ஜொலிக்கும் உடலை கொண்டதால் குரு பகவானுக்கு பொன்னன் என இன்னொரு பெயர் உண்டு. கல்வி, அறிவு, திருமணத்திற்கு காரணமான சுபகிரகங்களில் ஒருவரான இவரை தினமும் காலையில் இம்மந்திரத்தினை சொல்லி வணங்கி வருபவர்கள் வாழ்வில் நல்லது நடக்கும். தினமும் சொல்ல இயலாதவர்கள் வியாழக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்ததும் இம்மந்திரத்தை 108 முறை அல்லது 1008 முறை ஜெபிப்பவர்களுக்கு பொன் ஆபரண சேர்க்கை, பொருள் சேர்க்கை உண்டாகும். 40 நாட்களில் இம்மந்திரத்தை 16,000 முறை ஜெபித்தால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்க துவங்கும். திருமணமாகாமல் தடைப்பட்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் கூடி வரும். வீட்டில் தள்ளிப்போன சுபகாரியங்கள் நடந்தேறும். தம்பதி ஒற்றுமை மேலோங்கும். குருபலம் கூடும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். உத்தியோகத்தில் உயர்வு கிடைத்து வாழ்வில் முன்னேற்றம் வரும். கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். ஸ்திரமான சொத்து சேர்க்கை நிகழும். குரு பகவான் காயத்ரி மந்திரத்தை சொல்லி வந்தால் சுபிட்ச வாழ்க்கை நிச்சயமாக அமையும். இப்பொழுது குரு பகவானின் காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருஹ்ணி அஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருஹ்ணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். இப்போது இந்த ஸ்லோகத்தின் பொருள்விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். இடபக் கொடியை கொண்டவனே, தடங்கல்களையும் தடைகளையும் தகர்ப்பவனே, பிரகஸ்பதி வியாழ பரமகுரு நேசனே, கிரகதோஷமின்றி எங்களை வாழ வைத்து அருள்வாய் என்பது இதன் பொருளாகும். வரும் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று குரு பெயர்ச்சி நாளில் இந்த குரு மூல மந்திரத்தையும் குரு காயத்ரி மந்திரத்தையும் ஜெபித்து வாழ்வில் மேன்மையடைவோமாக. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.